மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் மல்லிகைப்பூ கிலோவுக்கு 7,000 ரூபாய் முதல் 8,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறார். பாண்டியன், தொடர் விடுமுறை மற்றும் விழா காலங்களை தொடர்ந்து பூக்களின் விலை அதிகளவு உயர்ந்திருக்கிறது. பொதுமக்கள் எந்த அளவுக்கு சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள்? எந்தெந்த பூ எவ்வளவுக்கு விற்கப்படுகிறது? விவரங்கள் என்ன? நிச்சயமாக பத்மநாபன், பொங்கல் பண்டிகை தினத்தை முன்னிட்டும் பனிப்பொழிவின் காரணமாகவும் மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் விற்பனைக்காக குவிக்கப்பட்டிருக்கும் மதுரை மல்லிகைப்பூ கிலோ 7,000 முதல் 8,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மதுரை மாட்டுத்தாவணி எம்ஜிஆர் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள ஒருங்கிணைந்த மலர் வணிக வளாகத்தில் வாடிப்பட்டி, பாலமேடு, சோழவந்தான், மேலூர், கொட்டாம்பட்டி, வளையங்குளம், திருமங்கலம், திருப்பரங்குன்றம், கல்லுப்பட்டி உள்ளிட்ட மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு வகையான பூக்கள் இங்கே விற்பனைக்கு கொண்டு வரப்படுகின்றன. விற்பனைக்காக குறைந்த அளவில் வைக்கப்பட்டிருக்கும் மதுரை மல்லிகைப்பூ குறிப்பாக இந்த பகுதிகளில் விளையும் மதுரை மல்லிகைக்கு இந்தியா முழுவதிலும் மட்டுமின்றி அண்டை நாடுகளிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் மதுரை மலர் சந்தையில் இன்றைய தினம் வரலாறு காணாத வகையில் 8,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மலர் சந்தைகளில் மதுரை மல்லிகையின் விலை கிலோவுக்கு 10,000 வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மதுரை மலர் சந்தையில் மல்லிகையின் விலையை தவிர்த்து சந்தையின் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்க பூக்கள் பிச்சிப்பூ 1,500 ரூபாய்க்கும், முல்லைப்பூ 2,000 ரூபாய்க்கும், செவ்வந்தி 80 ரூபாய்க்கும், சம்பங்கி 150 ரூபாய்க்கும், செண்டு மல்லி 70 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1000 ரூபாய்க்கும், ரோஸ் 150 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 180 ரூபாய்க்கும், பன்னீர் ரோஸ் 200 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டா 80 ரூபாய்க்கும், அரளி 300 ரூபாய்க்கும், மறிக்குழந்து 120 ரூபாய்க்கும், தாமரை ஒரு பூ 30 ரூபாய் என விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் வரத்து குறைவு அதிக விலை காரணமாக பூக்கள் விற்பனை மிகவும் மந்தமாக உள்ளது. மேலும் மதுரை மல்லிகையை பொறுத்தவரை 300 கிலோவுக்கும் குறைவாகவே வரத்து உள்ளது. கடும் பனிப்பொழிவின் காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சலில் மிக பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. வரத்து குறைவாக உள்ளதால் விலையும் மிக அதிகமாக உள்ளது. பொங்கல் பண்டிகை முன்னிட்டும் வரலாறு காணாத வகையில் பூக்களின் விலை அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. பிப்ரவரி மாதத்திற்கு பின்பே இந்த மதுரை மல்லிகைப்பூவின் விளைச்சல் சற்று அதிகமாக விலையும் குறைய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். மதுரை மல்லிகை குழுவின் தரித்த காம்புகள் கொண்டு நீடித்த தன்மை ஆகியவற்றின் காரணமாக கடந்த 2012ஆம் ஆண்டு புவிசார் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. இதற்கு அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் இருந்து பெரிய வரவேற்பு உள்ளதால் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மதுரை மல்லிகை பயிரிட்டு விவசாயம் மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த பொங்கல் பண்டிகை காலமாக இருப்பதால் வெளிநாடுகளில் இருந்தும் சுற்றுப்பகுதிகளில் இருந்தும் பெண்கள் அதிக அளவில் பூக்களை வாங்கி செல்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மல்லிகைப்பூ 8,000 முதல் 10,000 வரை விற்பனை செய்யப்பட்டு வருவதால் சில்லறை கடை விற்பனையாளர்கள் வேதனை அடைந்து அவர்கள் மாற்று பூக்களை தேர்வு செய்து வாங்கி செல்கிறார்கள். அதன்படி மதுரை மல்லிகைப்பூ போன்று தோற்றமளிக்கும் மனம் வீசாத அந்த காக்கரட்டான், செவ்வந்தி போன்ற பூக்களை தேர்வு செய்து வாங்கி செல்கின்றனர். பத்மநாபன். காட்சிகளோடு கள நிலவரங்களுக்கு நன்றி பாண்டியன்.